ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வான்சிரைகள் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்க ப்ரௌனி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ அழகாக சூப்பராக இந்த மாதிரி கிரிங்கிள் டாப்போட எப்படி செய்கிறது அப்படின்றதுக்கு நிறைய டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதுபோக நீங்கள் வீட்டிலே இருந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபியை நீங்கள் பிஸ்னஸாக எடுத்து கூட பண்ணலாம். ஏன்னா 1 kg 1000 rupees வரைக்கும் சேல் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் குழந்தைங்களை விட்டுட்டு வெளியில் போக முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க வீட்டிலே இருந்து சூப்பராக இந்த பிஸ்னஸை நீங்கள் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 1 கிலோலேருந்து 2 கிலோ வரைக்கும் நீங்கள் சேல் பண்ணீங்க அப்படின்னா அதுலேயே உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை பிஸ்னஸாகவும் எடுத்து பண்ணலாம். நம்மளோட வான்சிரைகள் சேனலில் 95% ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இருக்கிறனால உங்களுக்காக தான் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்ச் பை இன்ச்சாக நான் நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு டைரி எடுத்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக சூப்பரான ப்ரௌனி நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணலாம். இப்போ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போய் ட்ரெண்டிங் ப்ரௌனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ப்ரௌனி ரெசிபிக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தேவைப்படுறது டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் தான். ஸோ இது நம்மளுக்கு பேக்கிங்காகவே ரா மெட்டீரியல் ஷாப் பக்கத்தில் இருக்கும். ஸோ அங்கே போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி பொறுத்து கொஞ்சம் வேரி ஆகும். 165லேருந்து 185 வரைக்கும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த கம்பெனி கிடைக்கிது அப்படின்னு பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. இதில் நம்மளுக்கு முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அளவுகள் தான் ப்ரௌனி செய்கிறதுக்கு. ஸோ நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரே ஒரு தடவை நீங்கள் மெஷர்மெண்ட் நோட் பண்ணி எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டான அளவுகளில் அதை மெஷர் பண்ணி எடுத்து வச்சுட்டு டக்குன்னு பண்ணி முடிச்சிடலாம். பேக்கிங்கில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அளவுகள் தான். ஸோ நம்ம கரெக்டான அளவுகளில் எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு செம்பளவுக்கு தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ்வில் வைக்கக்கூடாது. ஸ்டவ்லேருந்து கீழே எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு பவுல் வச்சுக்கோங்க. பவுல் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சாக்லேட்டை ஆட் பண்ணிக்கலாம். இது என்ன அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 கிராம். சாக்லேட் 1/2 கிலோ நம்ம வாங்குவோம். ஸோ அது ஃபுல் பாராக இருக்கும். அதை உடச்சி 200 கிராம் அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அதை தான் குட்டி குட்டி பீசஸாக இந்த மாதிரி பிச்சு நம்ம இது கூட சேர்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ சாக்லேட் எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துட்டு அது கூடவே நம்ம 125 கிராம், அதாவது எம்எல் கிடையாது, எல்லாமே நான் கிராமில் தான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு பவுல் வச்சுட்டு 125 கிராம் அளவுக்கு நான் வாசனை இல்லாத எண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா பட்டரில் கூட செஞ்சுக்கலாம். பட் பட்டர் சேர்க்குறீங்க அப்படின்னா ஒரு 10 கிராம் அளவுக்கு நீங்கள் குறைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நம்ம பரட்டி விடும்போது அது அழகாக மெல்ட் ஆகி வரும். இது நம்மளுக்கு மெல்ட் ஆகலையே ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பவும் ஸ்டவ்லலாம் வைக்க தேவையில்லை. பொறுமையாக நீங்கள் கீழே வச்சு நம்ம பண்ணும்போது ரொம்ப அழகாக அந்த சாக்லேட் மெல்ட் ஆகி அதோடு சேர்ந்து ஒன்றா இந்த மாதிரி கிளாஸி லுக்கில் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் சாக்லேட் மெல்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ப்ரௌனி மேலே கிரிங்கிள் டாப் வரும். ஸோ அது வந்தால் தான் நம்மளுக்கு ரொம்பவே லுக்காகவும் இருக்கும். அது போக ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு எல்லாமே மெல்ட் ஆகிடுச்சு. இன்னுமே தண்ணி கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இதை நம்ம எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். இது ஹீட்டாக இருந்தாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கும், பட் அப்படியே இருக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கரெக்டாக 75 கிராம் அளவுக்கு சீனி, அது கூடவே 75 கிராம் அளவுக்கு நாட்டு சக்கரை. இந்த நாட்டு சக்கரை சேர்க்கும் போது நம்மளுக்கு கேக் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக, அதாவது மொத்தத்துக்கு 150 கிராம், அதில் 75 கிராம் சக்கரை, 75 கிராம் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் பவுட்ரு பண்ணி ஓரமாக வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுலில் 2 எக்கை நம்ம உடச்சி சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க சர்க்கரையும் நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக முட்டையோட வாசனை தெரியாமல் இருக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு 2 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு தான் சேர்த்துருக்கோம். இப்போ இதை நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பிளெண்டர் தான் தேவை. இது நம்ம ரொம்ப நேரம் பிளெண்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அதிகபட்சம் 2 நிமிஷம் தான். இப்போ எவ்வளோ ஒரு டார்க் கலரில் இருக்குது பாருங்கள் நம்மளோட நாட்டு சக்கரை. ஸோ இது நம்மளுக்கு லைட் எல்லோவாக வந்துடும். ஸோ அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணால் போதும். இதுக்கு எந்த ஒரு பதமும் தேவையில்லை. பிளெண்டரோட ஸ்பீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேக்லாம் பண்ணும்போது லோ டு ஹை தான் வருவோம். பட் நம்ம ப்ரௌனி பண்ணும்போது நம்ம ஹை ஸ்பீடில் வச்சே நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம கேக் பண்ணும்போது ஸ்பேட்சுலா வச்சு சுற்றி இருக்கிறதெல்லாம் வலிச்சு விட்டுட்டு நம்ம திரும்ப பிளெண்ட் பண்ணுவோம். பட் இதில் நம்ம பவுலை ரொட்டேட் பண்ணியே நம்ம பீட் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பரான கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு கிடச்சிடும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கலர் நல்லா மாறி வந்திருக்கு. இதோட கன்சிஸ்டன்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப திக்காலாம் இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். ஸோ இதுவே நம்மளுக்கு கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இப்போ நம்ம பீட்டரை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததாக இது கூடவே நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட்டை ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் வெதுவெதுப்பாக தான் இருக்கும். பட் நம்ம அதோட அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ இதை நல்லா வலித்து நம்ம ஸ்பேச்சுலாவில் எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதை பார்க்கும்போது நம்மளுக்கு கலர் கம்மியாக இருக்குமான்னு இருக்கும். ஆனால் நம்ம மிக்ஸ் பண்ண நல்ல ஒரு டார்க் கலரில் நம்மளுக்கு மாறி கிடச்சிடும்.
அளவுகளில் மட்டும் நம்ம எந்த ஒரு மாற்றமும் செய்ய வேண்டாம். நான் சொன்ன அளவுகளை அப்படியே நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இனிப்புமே நம்மளுக்கு வந்து ரொம்ப திகட்டுற அளவுக்கும் இருக்காது, ரொம்ப கம்மியாகவும் இருக்காது. ரொம்ப ஒரு பெர்ஃபெக்டான ஸ்வீட் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். இதுக்கப்புறமா நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு ஜல்லடை வச்சுட்டு அது கூடவே வந்து 90 கிராம் 90 கிராம் அளவுக்கு மைதா தான் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே 30 கிராம் அளவுக்கு கொக்கோ பவுடர். ஸோ நம்ம வந்து 3:1ன்ற அளவில் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ரொம்ப வந்து அதிகமே நம்மளுக்கு தேவைப்படாது. கரெக்டாக 90 கிராம் அளவுக்கு மைதா, 30 கிராம் அளவுக்கு கொக்கோ பவுடர், இது எல்லாத்தையும் நம்ம ஜலிச்சு சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்மளுக்கு எதுவுமே வேஸ்ட் ஆகாது. நல்லா ஜலிச்சதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக இருக்கும் இல்லையா திப்பி திப்பியாக, அதை வந்து நம்ம கைகளாலே இந்த மாதிரி அழுத்தி விட்டோம் அப்படின்னா அதுவுமே நம்மளுக்கு வந்து வேஸ்ட் ஆகாமல் கிடச்சிரும். இப்போ பாருங்கள், நல்லா நம்ம வந்து ஜென்டலாக நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணணும். இப்போ வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. பட் இருந்தாலும் நம்ம மெதுவாக எடுத்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ப்ரௌனி ரெசிபிக்கு நீங்கள் வந்து பேக்கிங் கிளாஸ் போய் தான் கற்றுக்கிட்டு நம்ம வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து இது நம்ம கேக்கை விட இது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து எதுவுமே எனக்கு தெரியாது, இதை பற்றின நாலேஜே இல்லை அப்படின்னா கூட நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக நீங்கள் வந்து பண்ணுவீங்க. எனக்கெலாம் இதை பற்றி எதுவுமே தெரியாது. சுத்தமாக பிளாங்காக என்ன தெரியும், சாம்பார், ரசம், மோர், இந்த மாதிரி சாதாரண சமையல் மட்டும்தான் சமைக்க தெரியும். பட் குழந்தைங்க வந்ததுக்கப்புறம் அவங்க ஒன்று ஒன்றா கேட்கும்போது அதெல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட நான் வந்து யூடியூப்பில் பார்த்து தான் கற்றுக்கிட்டது. ஸோ யாருமே இங்கே எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வந்தவங்க கிடையாது, அனுபவத்தால் கற்றுக்கிட்டது தான். அதே மாதிரி நீங்கள் ஒரு தடவை நல்லா வரல அப்படின்னா அதோடு நம்ம வந்து விட்டுறக்கூடாது. அடுத்த ஒரு தடவை நம்ம முயற்சி பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம வந்து சூப்பராக சக்ஸஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட ப்ரௌனி பேட்டர் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, மாவு எதுவுமே இல்லாமல். இப்போ இது கூட வந்து நான் முந்திரி கொஞ்சம் சேர்க்குறேன். இது கூட நீங்கள் வால்நட் சேர்க்கலாம், பிஸ்தா சேர்க்கலாம், அல்லது சாக்லேட்ஸை கூட நீங்கள் கட் பண்ணி சேர்க்கலாம். எது வேணுமோ நம்ம விருப்பத்துக்கு எது இருக்கோ நம்ம வந்து அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இன்னுமே ஒரு தடவை நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட பேட்டர் வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம ஒரு டின்னில் வந்து இதை மாற்றிடலாம். இதுக்கு ஒரு பட்டர் ஷீட் போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக பட்டரை ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்மளோட ப்ரௌனி பேட்டரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்தளவுக்கு திக்காக தான் இருக்கும். பட் நீங்கள் எதுவும் பயப்பட தேவையில்லை. இது வந்து ரொம்பவே சூப்பராக நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஒரு டூத் பிக் வச்சு நல்லா இந்த மாதிரி நம்ம லைனாக அது உள்ளே வந்து ஏர்லாம் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிவிட்டோம் அப்படின்னா உள்ளே எந்த ஒரு கேப்புமே இருக்காது. அது போக இந்த மாதிரி கார்னர்லாம் வந்து நம்மளுக்கு நம்ம பேட்டர் வந்து திக்காக இருக்கிறதுனால டக்குன்னு போய் எல்லா இடமும் வந்து பரவாது. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி டூத் பிக் வச்சு நம்ம அந்த இடத்துலலாம் கரெக்டாக நம்ம ஃபில் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ப்ரௌனி வந்து கரெக்டான ஷேப்பில் கிடைக்கும். அதே மாதிரி டூத் பிக் வந்து ஒரு சில சமயத்தில் வந்து டக்குன்னு வந்து உடஞ்சிரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து குட்டியாக அந்த கம்பி மாதிரியா அல்லது நம்ம சிக்கு எடுப்போம் இல்லையா, அல்லது வடை எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற கம்பியில் கூட நம்ம வந்து இந்த மாதிரி வந்து பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக கேக் டின்னை வந்து இந்த மாதிரி 2 தடவை டேப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ரௌனி செய்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம அவனை வந்து 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு அடுத்து நம்ம வந்து ப்ரௌனியோட டின்னை நம்ம வந்து அவனுக்குள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக 25 மினிட்ஸ்க்கு 180 டிகிரி செல்சியஸில் நம்ம வந்து வச்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு முக்கியமான டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேட்டர் ரெடி பண்ணதுக்கப்புறமா எக்காரணத்தை கொண்டும் ரெஸ்ட்டில் விடக்கூடாது. அதாவது ஒரு 10 மினிட்ஸ் ஆகட்டும் அல்லது 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து ஊற்றி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் விடக்கூடாது. கரெக்டாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ண உடனே கேக் டின்னில் ஊற்றி நம்ம வந்து அவனில் வச்சிடணும். அதுக்கப்புறம் 25 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஒரு டூத் பிக் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த குச்சியில் வந்து எதுவுமே ஒட்டலை அப்படின்னா நம்மளுக்கு வந்து சூப்பரான கன்சிஸ்டன்சியில் ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ இதை எடுத்து நம்ம உடனே வந்து கேக் டின்லேருந்து வெளியே எடுத்துடக்கூடாது. மினிமம் 45 மினிட்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 1 ஹவருக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கேக் டின்லேருந்து நம்ம வந்து எடுக்கணும். ஸோ அதை மட்டும் கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ப்ரௌனியை வந்து வேகமாக நம்ம எடுக்கணும் அப்படின்றதுக்காக ஃபேன் கடியில் வச்சு வேகமாக ஆறுனதுக்கப்புறம் எடுக்கலாம் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. ப்ரௌனி செய்கிறத விட அதை கூலாக விடுறதுக்கு வந்து 1.5 மணி நேரம் ஆகும். பட் செய்கிறது நம்மளுக்கு கரெக்டாக 1/2 ஹவரில் செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ அதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து சூப்பரான பக்குவத்தில் நம்மளுக்கு ப்ரௌனி வந்து கிடைக்கும். என்ன தான் வீட்டில் வந்து நம்மளோட ஹஸ்பண்ட் வந்து சம்பாரித்து கொடுத்தாலும் நம்ம கையால் சம்பாதிக்கும் போது நம்மளுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் கிடைக்கும். ஸோ அதுக்கு வந்து இப்போ ட்ரெண்டிங்காக இருக்க இந்த ப்ரௌனி ரெசிபி வந்து கண்டிப்பாக எல்லாேருக்கும் கை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இப்போ தான் நம்மளோட வான்சிறைகள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட நெக்ஸ்ட் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.